श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 20வது ஸ்லோகம். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதः அகம் ஆதிश्च மத்யஞ்ச பூதானாம் அந்த ஏவ ச. அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதः அகம் ஆதிश्च மத்யஞ்ச பூதானாம் அந்த ஏவ ச. பெருமாள் உடனே அவனை கூப்பிட்றார். என்னென்ன குடாகேஷ, என்ன குடாகேஷவா அப்படின்னா பெரிய அளவில் எல்லாமே பெருசாக இருக்கணும் தனக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு. அதனால் அவனுடைய அந்த எண்ண ஓட்டத்தை சுவாமி தெரிஞ்சின்றதுனால குடாகேஷ அப்படின்னு கூப்பிட்றார். அகம் சர்வபூதாசயஸ்திதா. பெருமாள் சொல்கிறார், நான் எல்லா பிராணிகளிடத்தின் அதனுடைய ஹிருதயத்தில் உள்ளே வசிக்கிறேன், ஆத்மாவாக வசிக்கிறேன், ஆத்மா இருக்கிறேன். அடுத்தது பூதானாம், பிராணிகள் அப்படின்னு சொன்னால் ஜீவராசிகள் எல்லாம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி இருக்குது? நிறைய 88 லட்சம் விதவிதமான உயிரினங்கள் இருக்குது. அப்படின்னா அந்த இது வேதம் சொல்கிற நம்பர் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு ஊர்லேயும் அந்த ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி போனால் இன்னும் ஏதான சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதே அதுக்கு சொல்கிற நம்பரை நம்ம சொல்லலை. வேதம் சொல்கிற நம்பர் 88 லட்சத்தி அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன நம்பர் இருக்குது. அவ்வளோ நம்பர் இருக்கிற அளவுக்கு உயிரினங்கள் இருக்குது. அது புதுசாக பார்க்குறது அமேசான் காட்டில் இருக்கிறது, நம்ம ஊர் காட்டில் இருக்குது, ஜனத்தொகை இருக்கு, ஜன நடமாட்டமே இல்லாத மனித சஞ்சாரமே இல்லாத காட்டில் இருக்கிறது, ஜலத்தில் வசிக்கிறது, மலையில் வசிக்கிறது, மலை முகட்டில் வசிக்கிறது. அதுபோல் எல்லா உயிரினங்கள் நம்மளை போல் மனிதன் விட்டுடுங்க, மனிதனே உலகத்தில் 700 கோடி பேர் மேலே இருக்கும். இட் இஸ் மோர் தென் தட். அது மாதிரி சொன்னால் அப்போ என்ன, ஜலத்தில் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் பிராணிகள் அனைத்தும் இந்த பூதானாம் ஆத்மபூதானாம் அப்படின்னு இருக்க அந்த வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மனித சமுதாயம் 700 கோடிக்கு மேலே. அதுக்கப்புறம் பாக்கியுள்ள உயிரினங்கள் காட்டில் இருக்கிறது, மரத்தில் இருக்கிறது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது, பேரே தெரியாத உயிரினங்கள்லாம் கூட இருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த பிராணிகளோட ஆதிஷ்ச அந்த மத்தியஞ்ச அகம் அப்படின்னு சொல்கிறார். என்ன மத்தியம் ச அகம் ஆதிஷ்ச மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்ச. அந்த பூதானாம் என்ற வார்த்தை பிராணிகள் உயிரினங்கள் இருக்கிறதுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் முதலும் மத்தியத்தில் நடுவில் இருப்பதும் முடிவில் இருப்பதும் தானே அப்படின்னு சொல்லிக்கிறார். இத்தனை உயிரினங்கள் உலகத்தில் இருந்தாலும் அத்தனை உயிரினங்களுக்கும் முதலும் முடிவும் மத்தியில் இருக்கக்கூடியதும் நானே, நடுவில் உள்ளதும் நானே என்பதை மனதில் கொள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கூப்பிட்டு சொல்கிறார். அர்ஜுனன் இப்போ உட்காந்து பெருமாளை விஸ்மயத்தோடு பார்த்துன்னு இருப்பான். ஆச்சரியமாக என்னவோ சொல்கிறார், இப்படி சொல்லிகிட்டே இருக்கார், இது என்ன முதல்ல வாங்கிப்போம் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு புரியாமல் பெருமாளை அப்படி பார்த்துட்டுல அவன் இது கூட நம்ம தெரிஞ்சுக்கல. பார்த்தியா, இன்னும் இவ்வளோ வருஷமாக கிருஷ்ணனோட தோள் மேலே கை போட்டுட்டு போயின்னு இருக்குமே தவிர சுவாமி என்ன சொல்ல வராருன்னு இப்போ தான் பிடிப்பு இருக்கு. அயோமயமாக இருக்கு அவனுக்கு. என்ன சொல்கிறது, நமக்கு புரிஞ்சுக்கிறோமா, எப்படி இதெல்லாம் ரீட்டைன் பண்ணிக்கிறது அப்படின்னு அவன் யோசித்துன்னு இருக்கான். யோசித்துன்னு இருக்கட்டும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்டுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.